ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபியின் சாஸ்தா சமையல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டேஸ்டியான ஹெல்த்தியான குடல் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இது இட்லிக்கு, தோசைக்கு, ரைஸ்க்கு, சப்பாத்திக்குன்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. அதுபோக இதில் கொலஸ்ட்ரால் இல்லைங்க, நமக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். ஆட்டோட குடல் நம்மளோட குடலுக்கும் நல்லது. நான் இங்கே நுரையீரல் கூட 1 கிலோ குடல் வாங்கி வச்சுருக்கேன். அதை வாஷ் பண்ணுறதுக்கு சுடு தண்ணி நல்லா ஒரு பாத்திரம் ஃபுல்லாக கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் குடல், கல்லுப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு 2-3 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம கை பொறுக்கிற சூடு ஆனதுக்கப்புறம் இப்போ அந்த குடலில் வந்து நல்லா நம்ம பிசைஞ்சு நல்லா அமுக்கி வாஷ் பண்ணணும். அப்போ தான் அந்த குடலில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே வரும். இங்கே பாருங்கள், தண்ணியோட கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இப்படி நல்லா வந்து அமுக்கி நல்லா பிசைஞ்சு கழுவணும். வில்லேஜ் சைடில் என்ன பண்ணுவாங்கன்னா, முழு குடல் வாங்கிட்டு வந்து அதையே அப்படியே ஃபுல்லாக சுடு தண்ணிக்குள்ளே போட்டுருவாங்க. சுடு தண்ணியில் போட்டு ஒரு 2-3 கொதி விட்டதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிச்சிட்டு வெட்டுவாங்க. இல்லைன்னா வழுக்கும் நம்ம அப்படியே பச்சையாக வெட்டுறப்ப. ஆனால் இங்கே கடையில் வந்து இப்படி வெட்டி கொடுத்துட்றாங்க டவுன் சைடெல்லாம். இங்கே பாருங்கள், நான் தண்ணி மாற்றி இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணியை வந்து குக்கரில் அதுலேயே பாதி சுடு தண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் ஆட் பண்ணிட்டேன். மறுபடியும் அதே ப்ராசஸ் தான். இப்போ இங்கேயும் கையில் நல்லா அமுக்கி பிசைஞ்சு வாஷ் பண்ணுங்கள். அடுத்தது இதையும் மறுபடியும் ஃபில்டர் பண்ணி இட்லி பாத்திரத்தில் இருக்கிற சுடு தண்ணியில் மறுபடியும் போடணும். இப்படியே ஒரு 4-5 டைம் தண்ணியை மாற்றி வாஷ் பண்ணிங்கன்னா தான் அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போகும். நமக்கு பேடு ஸ்மெல் அடிக்காது. ஏன்னா ஆடு சாப்பிட்ற அந்த கழிவெல்லாம் வந்து இது வழியாக தானே நமக்கு ஸ்டோர் ஆகுது. அதனால் நமக்கு ஒரு பேடு ஸ்மெல் அடிக்கும். நம்ம இப்படி வாஷ் பண்ணுறப்ப நமக்கு சுத்தமாக ஸ்மெல்லே அடிக்காதுங்க, சூப்பராக இருக்கும். ஒரு சிலர் இந்த குடல் வாஷ் பண்ணுறக்காண்டியே செய்யாமல் இருப்பாங்க. நம்ம இப்படி வாஷ் பண்ணால் ஸ்மெல் வராது. அடுத்து இந்த வாஷ் பண்ண குடலை வந்து மறுபடியும் குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வேகிற அளவுக்கு போதுமான தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கல்லுப்பு, மஞ்சத்தூள், அடுத்தது குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு 7-8 விசில் விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போது கடாய் சூடானதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் சூடானோடனே நான் மீடியம் சைஸில் ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஒரு தக்காளி, 10-15 பல் பூண்டு, அடுத்து இஞ்சி ஒரு 4 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆயில் சூடாயிடுச்சு. இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி ஆட் பண்ணதுக்கப்புறம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை எதுக்காக போடணும், கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நம்ம போடுறோம். இப்போது ஆனியனும் இதெல்லாம் நல்லா வதக்கி விடுங்க. ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஒரு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஒன்று மட்டும்தான் போடணும். நிறைய போட்டிங்கன்னா புளிக்குழம்பு மாதிரி ஆயிரும். அப்புறம் குடல் குழம்பு டேஸ்ட்டு வராமல் போயிடும். ஸோ ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளியில் வதங்கிருச்சு. நான் இங்கே மட்டன் மசாலா 4 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஹோம்மேடு மட்டன் மசாலா தாங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், எப்படி ஹோம்மேடு மட்டன் மசாலா செய்கிறதுன்னு அதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது மஞ்சத்தூள். இங்கே சீரகத்தூள், மல்லித்தூள், சோம்புத்தூள்னு எந்த தூளுமே நான் ஆட் பண்ணல. ஹோம்மேட் மட்டன் மசாலா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து தேங்காய் துருவல் 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நான் சொல்கிறது 1 கிலோ அளவுக்கு சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் 1/2 kgனா அதுக்கு தகுந்த மாதிரி அளவு வந்து குறைச்சிக்கோங்க. இப்போது குடல் பாருங்கள் நல்லா வந்துடுச்சு. இந்த தண்ணியை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாதி தண்ணி நமக்கு வேணுங்கிற தண்ணியை இதில் உப்பு, சுக்கு பொடி, அடுத்து பெப்பர் பொடி இதெல்லாம் ஆட் பண்ணி, இது கூடவே மல்லித்தலை இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னா குடிச்சிக்கலாம். இது வந்து இந்த சூப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குடல் தண்ணி இது குடித்தோன்னா நம்ம வயிற்றில் இருக்கிற அல்சர்லாம், புண்ணு வந்து சரியாயிரும். வில்லேஜ் சைடெலாம் இது மாதிரி தான் எங்கள் பாட்டி பண்ணுவாங்க. அம்மாவும் அப்படி தான் பண்ணுவாங்க. நானும் இப்போ அப்படி தான் பண்ணுறேன். ஆனால் ஒரு சிலர் வந்து நிறைய பேருக்கு தெரியாது, அதை குழம்புலேயே ஆட் பண்ணிடுவாங்க. இப்படி குடிச்சு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து பாருங்கள், நான் மசாலாவுக்கு வறுத்து வச்சுக்கிறத நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து குழம்புக்கு தேவையான தாளிப்பு கொடுத்துடலாம். ஆயில் ஆட் பண்ணி அதில் பட்டை, கிராம்பு, சோம்பு, அடுத்து ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் மசாலாவுக்கும் தாளிப்புக்கும் சின்ன வெங்காயம் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் இன்னும் இதோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க, பச்சை வாசனை போகட்டும். இப்போது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோங்க இல்லைங்களா, அந்த குடலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
குடலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசாலா கூட கலக்கி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் மிக்ஸி ஜார் கழுவி அந்த தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு ரொம்ப தண்ணி மாதிரி வேணும், கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நார்மலாக குழம்பு ஸ்டேஜுக்கு வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு வந்து ஒரு 8 பேர் சாப்பிட்லாம் நான் சொல்கிற அளவு வந்துட்டு. அடுத்து குழம்புக்கு தேவையான உப்பு ஆல்ரெடி நம்ம குடல்லே உப்பு போட்டிருக்கோம் வேக வைக்கிறப்ப, அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம். இப்போ ஒரு 2 விசில் வந்தால் போதுமான. ஆல்ரெடி நம்ம ஒரு 7-8 விசில் விட்டுட்டோம். இப்போ மசாலா அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 2 விசில் விட்டோம்னா போதும். அடுத்து சைடில் குடல் குழம்புக்கு இட்லி வெந்துட்டுருக்கு பாருங்கள். இட்லிக்கு குடல் குழம்புக்கு காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சண்டேஸ்லாம் எப்படி நம்ம காலையில் இட்லிக்கும் குடல் குழம்பு சாப்பிட்றப்ப காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், குடல் குழம்பு வெந்து 2 விசில் வந்துருச்சு. நான் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான கொத்தமல்லி தழை தூவிட்டேன். உங்களுக்கு இதை விட ரொம்ப நல்லா கிரேவி மாதிரி கெட்டியாக வேணும்னு நீங்கள் இன்னும் அடுப்பு கொஞ்சம் ஸ்டவ்வை எரிய விட்டுட்டு நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே பாருங்கள், குடல் குழம்பு நமக்கு பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நமக்கு கொலஸ்ட்ரால் இல்லை, அதே சமயத்தில் நமக்கு ஈஸியாகவும் டைஜஸ்ட் ஆகும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அபின் சாஸ்தா சமையல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.